In this video, we'll discuss about principles of a specimen collection. The following basic principles of a specimen collection are fundamental to ensuring appropriate specimen management. So, the following principles of a specimen collection இது வந்து ஒரு fundamental to ensuring appropriate specimen collection management. If possible, collect the specimen in acute phase. இப்போ வந்து என்னென்னா தட் சாம்பிள் கலெக்ஷன் வந்து மேக்ஸிமம் வந்து அக்யூட் ஃபேஸில் இருக்கணும். ஆஃப் இன்ஃபெக்ஷன் அக்யூட் ஃபேஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷனில் வந்து ஸ்பெசிமன் கலெக்ட் பண்ணணும். அண்ட் பிஃபோர் ஆன்டிபயோட்டிக் ஆர் அட்மினிஸ்டர், பிஃபோர் எதுக்கு முன்னாடி ஏதாவது ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறதுக்கு முன்னாடி அக்யூட் ஸ்டேஜில் வந்து வி வாண்ட் டு கலெக்ட் தட் சாம்பிள்ஸ். தென் செலக்ட் தி கரெக்ட் anatomical site for collection of the specimen. So correct on a proper site based on the site of infection, based on correct anatomical site la வந்து நம்ம sample collect பண்ணோம். Blood related na blood samples, urinary tract infection related diseases na urine sample, diarrhea means that stool sample like that. கரெக்ட் anatomical சைட்டில் வந்து நம்ம வந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணோம். கலெக்ட் த ஸ்பெசிமன் யூஸிங் த ப்ராப்பர் டெக்னிக் அண்ட் சப்ளைஸ் வித் மினிமல் கண்டாமினேஷன் ஃப்ரம் நார்மல் பயோட்டா. நம்ம வந்து ப்ராப்பர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி சாம்பிள் கலெக்ட் பண்ணோம். கண்டாமினேஷன் இல்லாமல், அதாவது நார்மல் ஃப்ளோரா கண்டாமினேஷன் இல்லாமல் வந்து சாம்பிள் வந்து கலெக்ட் பண்ணோம். கலெக்ட் தட் அப்ராப்ரியேட் குவான்டிட்டி ஆஃப் ஸ்பெசிமன், கரெக்டான அளவு வந்து ஸ்பெசிமன் கலெக்ட் பண்ணோம். தென் பேக்கேஜ் த ஸ்பெசிமன் இன் எ கண்டெய்னர் ஆர் டிரான்ஸ்போர்ட் மீடியம் டிசைன் டு மெயின்டைன் த வயபிலிட்டி ஆஃப் த ஆர்கனிசம் அண்ட் அவாய்ட் ஹசார்டஸ் தட் ரிசல்ட் ஃப்ரம் லீக்கேஜ். எப்படின்னா பேக்கேஜ் ஸ்பெசிமன் வந்து டிரான்ஸ்போர்ட் மீடியம் இல்லாட்டி வந்து கண்டெய்னர், டிரான்ஸ்போர்ட் கண்டெய்னரில் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். மெயின்டைனிங் வயபிலிட்டி, அந்த டிரான்ஸ்போர்ட் மீடியம் வந்து மெயின்டைனிங் வயபிலிட்டி ஆஃப் தட் ஆர்கனிசம், அது அண்ட் அவாய்டட் எனி ஹசார்டஸ் இல்லாமல் லீக்கேஜ் இல்லாமல் நம்ம வந்து அந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணோம். தென் லேபிள் தட் ஸ்பெசிமன் அக்யூரேட்லி with the specific anatomical site, that patient information, patient name and unique identification number. அப்புறம் வந்து அந்த ஸ்பெசிமனை வந்து நான் லேபிள் பண்ணோம், எந்த anatomical பார்ட்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணோம், பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷன், அவங்களோட நேமு, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன், everything. Then transport that specimen to laboratory properly or make provision to store that specimen in an environment that does not degrade the suspected organism. ப்ராப்பராக வந்து இம்மிடியேட்டாக வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணோம். அப்படி இல்லைன்னா வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி we can transmitted அந்த மைக்ரோ ஆர்கனிசம் வந்து டீக்ரேட் ஆகாமல் நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்ணோம். நோட்டிஃபை த லெபார்டரி இன் அட்வான்ஸ் இஃப் unusual pathogen or agent of bioterrorism are suspected. அதாவது வந்து நம்ம வந்து முன்னாடியே வந்து சஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும். நோட்டிஃபை தட் லெபார்டரி இன் அட்வான்ஸாகவே என்னென்னா இஃப் அன்யூஸ்வல் பேத்தோஜன் ஆர் ஏதாவது ஏஜென்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து சஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா அது வந்து சான்சஸ் ஃபார் பயோ டெரரிசம். ஸோ இந்த வீடியோவில் வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்பெசிமன் கலெக்ஷன் சொல்லி பார்த்துருக்கோம். இஃப் பாசிபிள் கலெக்ட் த ஸ்பெசிமன் அக்யூட் ஃபேஸ்லேயே வந்து நம்ம வந்து ஸ்பெசிமனை வந்து கலெக்ட் பண்ணோம். தென் பிஃபோர் ஆன்டிபயோட்டிக், ப்ராப்பர் anatomical சைட்டில், தென் ப்ராப்பர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி கண்டாமினேஷன் இல்லாமல், நார்மல் ஃப்ளோராவோட கண்டாமினேஷன் இல்லாமல், தென் அப்ராப்ரியேட் அமௌண்ட், நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுது, 3 ml 5 ml லைக் தட் கரெக்டான அமௌண்ட்டுக்கு, ஸ்பெசிஃபிக் கண்டெய்னர், டிரான்ஸ்போர்ட் மீடியம் வந்து லீக்கேஜ் இல்லாதது யூஸ் பண்ணி அதில் வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கணும். பேஷண்டோட anatomical சைட் என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கோம், அவங்க நேம் என்ன, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எல்லாமே வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். தென் இமிடியேட்டாக வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து அந்த மீடியத்தை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். இமீடியட்டாக
ஸ்பெசிமனை வந்து லெபார்டரிக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். சப்போஸ் டிலே ஆணுச்சுன்னா ப்ராப்பராக வந்து அதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு மைக்ரோ ஆர்கனிசம் வந்து டீக்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். நோட்டிஃபை இன் அட்வான்ஸ் எனி அன்யூஷுவல் பேத்தோஜன், அதாவது ஏஜென்ட் ஆஃப் பயோடெரரிசம் இருக்கா அப்படிங்கிறத வந்து சஸ்வர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பிரின்சிபல் ஆஃப் சாம்பிள் கலெக்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.